சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் இந்த தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். பெண்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அத பத்தி தான் பார்க்க போறோம். நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெறாமல் இருக்கும் விடுபட்ட பெண்களுக்கு விரைவில் வழங்கப்பட உள்ளது. புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்கள், ஏற்கனவே விண்ணப்பித்தும் தகுதியிருந்தும் கிடைக்க பெறாதவர்கள் வரும் மே 29ஆம் தேதி முதல் விண்ணப்பம் செய்வதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த முறை விண்ணப்பங்களை ரேஷன் கடையில் சமர்ப்பிக்க இயலாது. அரசு மற்றும் திட்டங்களை செயல்படுத்த உள்ளது. அதை பற்றி இங்கே பார்ப்போம். தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போது திமுக வாக்குறுதி அளித்தது. இந்த திட்டத்தை கிட்டத்தட்ட 2½ ஆண்டுகள் கழித்து கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம், அதாவது 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தினால் பெண்களுக்கு மாதந்தோறும் அவர்களின் வங்கி கணக்கிலேயே ரூபாய் 1000 வரவு வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் 3வது வார தொடக்கத்தில் ரூபாய் 1000 மகளிருக்கு வழங்கப்படுகிறது. முதல் முறையாக திட்டம் அறிவிக்கப்பட்ட போது 1,63,00,000 பேர் விண்ணப்பித்தார்கள். இவர்களில் வருமான வரி கட்டுவோர், வீட்டில் 4 சக்கர வாகனம் வைத்திருப்போர், அரசு ஊழியர்கள் மற்றும் அரசின் பிற உதவித்தொகை பெறுவோர் மற்றும் அதிக வருமானம் உள்ளவர்கள் நிராகரிக்கப்பட்டன. மீதமுள்ள 1,06,00,000 பேருக்கு உரிமைத் தொகை வழங்கப்பட்டது. இதற்காக பலருக்கும் உதவி தொகை கிடைக்கவில்லை என்ற புகார்கள் வந்துள்ளன. இதையடுத்து விடுபட்டவர்கள் மேல்முறையீடு செய்ய அரசு அனுமதித்தது. இதனால் மக்கள் மீண்டும் மேல்முறையீடு செய்தனர். அதாவது அந்த வகையில் விடுபட்ட 7,15,000 பெண்கள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டனர். இதனால் மீண்டும் ஒரு முறை இ-சேவை மையம் மூலம் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதில் 11,86,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது. இதிலும் 1,48,000 பெண்கள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டார்கள். இப்படியான கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 1,14,00,000 பெண்கள் மாதந்தோறும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பெற்று வருகிறார்கள். இந்த திட்டத்தில் பொறுத்தவரை தற்போது 1,14,00,000 பெண்கள் பெற்று வருகிறார்கள். இன்னும் மீதமுள்ள 1,12,00,000 பெண்களுக்கு உரிமைத் தொகை கிடைக்கவில்லை. இந்நிலையில் தகுதியான விடுபட்ட பெண்களுக்கு உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இதன்படி வருகிற மே 29ஆம் தேதி முதல் இந்த உரிமைத் தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்ற தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது மும்முரமாக நடந்து வருகிறது. கடந்த முறை மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பங்கள் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்ட நிலையில் இந்த முறை மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் மனுக்கள் பெற முடிவு செய்யப்பட்டுள்ளதாம். எனவே அதற்கான முகாம் தமிழகம் முழுவதும், அதாவது வருகிற 29ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. விண்ணப்பங்களை உடனடியாக ஆய்வு செய்து 2 மாதத்துக்குள் அவர்களுக்கு உரிமைத் தொகை வழங்க இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆதாருடன் இருக்கும் மொபைல் நம்பர் OTP வராது. உடனே அப்டேட் செய்யுங்கள். அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் சரியான மொபைல் நம்பரை இணைக்காவிட்டால் பல்வேறு சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக சொல்ல போனோம் என்றால் இந்தியா
இந்தியர்கள் அனைவருக்கும் ஆதார் கார்டு என்பது மிக முக்கியமான ஆவணமாக உள்ளது. இந்த ஆதார் கார்டு இல்லாமல் இந்தியாவில் எதுவும் கிடையாது என்ற நிலைமை கிட்டத்தட்ட வந்துள்ளது. குழந்தையை பள்ளியில் சேர்ப்பது முதல் இருந்த ஒருவருக்கு இறப்பு சான்றிதழ் வாங்குவது வரை நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம் முதல் இறுதி காலம் வரை ஆதார் கார்டு முக்கிய பங்கு வகிக்கிறது. பள்ளி கல்லூரியில் சேர்க்க பெறுவது முதல் அரசு திட்டங்களின் சலுகைகளை பெறுவது வரை ஆதார் அட்டை தேவை. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெறுவது போன்ற முக்கியமான விஷயங்களுக்கு ஆதார் கார்டு அவசியமாகியுள்ளது. பேன் கார்டு, ரேஷன் கார்டு, சிம் கார்டு, வங்கி கணக்கு உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான ஆவணங்களுடன் ஆதார் கார்டு இணைக்கப்பட்டுள்ளது. வங்கியில் கடன் வாங்குவதற்கு ஆதார் கார்டு மிகவும் அவசியம். இந்திய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 90% ஆதார் கார்டு உருவாக்கப்பட்டுள்ளது. ஆதார் கார்டு இல்லாமல் நீங்கள் பல வசதிகளை பெற முடியாது. இன்றைய காலகட்டத்தில் இந்த விஷயங்களுக்கு இல்லாமல் பல விஷயங்கள் ஆதார் அங்கீகாரம் தேவைப்படுகிறது. உதாரணமாக சொல்ல போனும் என்னவென்றால், நீங்கள் ஒரு சிம் கார்டு வாங்க வேண்டும் அல்லது கடனுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆதார் கார்டு மிகவும் தேவை. ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணில் OTP நம்பர் மூலம் அங்கீகரிப்பு செய்யப்படும். இதனால் பலர் தங்கள் மொபைல் எண்ணை ஆதார் அட்டையுடன் இணைக்காமல் இருக்கிறார்கள். மொபைல் எண் உங்கள் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்படவில்லை என்றால் நீங்கள் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எனவேதான் நீங்கள் மொபைல் எண்ணை ஆதார் அட்டையுடன் இணைப்பது நல்லது. உங்கள் மொபைல் எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைக்க அருகிலுள்ள ஆதார் சேவை மையத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே நீங்கள் ஆதார் புதுப்பிப்பு படிவத்தை வாங்கி அதில் உங்களுடைய தனிநபர் தகவல்களை உள்ளிட வேண்டும். இதற்கு பிறகு நீங்கள் பயோமெட்ரிக் சரிபார்ப்பை செய்து ரூபாய் 50 கட்டணம் செலுத்த வேண்டும். நீங்கள் படிவத்தை சமர்ப்பிக்கும் போது 1 முதல் 2 வாரங்களுக்குள் உங்கள் மொபைல் எண் ஆதார் அட்டையில் புதுப்பிக்கப்படும். இதற்கு பிறகு நீங்கள் OTP சேவை கிடைக்கத் தொடங்கும். ஆதாரில் ஏதாவது அப்டேட் செய்தால் மொபைல் நம்பருக்கு வரும் OTP மூலமாகவே அப்டேட்களை செய்ய முடியும். எனவே மொபைல் நம்பர் என்பது மிகவும் முக்கியமானது. ஒருவேளை ஏதேனும் காரணங்களுக்காக உங்களுடைய மொபைல் நம்பரை மாற்றுவதாக இருந்தால் புது மொபைல் நம்பரை ஆதாரில் அப்டேட் செய்து கொள்ள வேண்டும். ஆதாரில் முகவரி போன்ற விவரங்களை ஆன்லைனில் எளிதாக அப்டேட் செய்ய முடியும். அதற்கு மொபைல் நம்பர் அவசியம். இதனால் இந்த ஆதார் கார்டு என்பது இணைக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பர் கையில் இருந்தால் மட்டுமே அதற்கு வரும் OTP நம்பரை வைத்து ஆதாரில் அப்டேட் செய்ய முடியும். இதனால் பல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஆதார் கார்டில் மொபைல் நம்பரை அப்டேட் செய்வதற்கு நம்முடைய கைரேகை பதிவில் எடுக்க வேண்டும். ஒரு சில இடங்களில் கருவிழி ஸ்கேன் செய்தும் இந்த அப்டேட்டை முடிப்பார்கள். ஆகவே இந்த ஆதார் கார்டு மொபைல் நம்பரை அப்டேட் செய்ய முடியாது. தனியார் இ-சேவை மையங்களிலும் இந்த சேவை எளிதாக கிடையாது. அரசு இ-சேவை மையம் அல்லது தாலுகா அலுவலகம் அல்லது ஒரு சில தபால் நிலையங்களில் மட்டுமே இந்த சேவை கிடைக்கும். எனவே அங்கே நாம் நேரடியாக சென்று நம்முடைய ஆதார் கார்டில் புது மொபைல் நம்பரை அப்டேட் செய்ய வேண்டும். இதில் ஒரு சில சிரமங்கள் இருந்தாலும் இது அத்தியாவசியமாக ஒன்றாகும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.